ஒரு வழியாக சேனலுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியாச்சு, எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் வச்சு. ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு 3 to 4 months முன்னாடி சேனலுக்காக நான் ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். அதோட ஹோல்டர் வந்து ரொம்ப லூஸ் ஆனதுனால ஓகே ஒரு புது ஸ்டாண்டு வாங்கலான்னு பிளான் பண்ணி நம்ம அமேசான் கார்டுகள்கிட்ட இருந்து தான் நான் இந்த ஸ்டாண்ட் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து மோஸ்ட்லி குக்கிங் அண்ட் vlogக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். இதோட ஃபுல் ரிவ்யூ தான் இதில் நான் சொல்ல போகிறேன். எனக்கு A to D மாதிரி அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லி எனக்கு சொல்ல தெரியாது. ஸோ நான் வந்து ஒரு யூஸராக எதை பார்த்து நான் எக்ஸைட் ஆகணும் அதை பார்த்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இது கண்டிப்பாக புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம இதோட அன்பாக்சிங்கை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துடலாம். எனக்கு இந்த ப்ராடக்டோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே இவங்க கொடுத்த இந்த பவுச் தான். ஸோ நம்ம லாங்காக எதாவது ட்ராவல் பண்ணுறோம், எதாவது vlog பண்ணுறோன்னா நம்மளுக்கு இந்த பவுச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற இதெல்லாம் நம்ம பேக்கில் எடுத்துகிட்டு போனோம், இதை நம்ம எல்லாமே கரெக்டாக நம்ம பவுச்சில் வச்சுட்டு எங்கேனாலுமே நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா இதில் வந்து மைக்கும் லைட்டுமே வந்துடும். இந்த ப்ரைஸுக்கு நான் என்ன ப்ரைஸுங்கிறத நான் அந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ லைட் வந்து வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு இமேஜுக்காக தான் போட்டிருக்காங்களோன்னு நான் நினச்சேன். பட் லைட்டும் வந்துச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு தான் நான் இதை நான் ரிவ்யூ நான் சொல்கிறேன். கண்டிப்பாக புதுசாக உள்ளவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பவுச்சை ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் ட்ரைபாய்டு செல்ஃபி ஸ்டிக்கு, அப்புறம் மைக் வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் மைக் இது பண்ணுறதுக்கு ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் நம்ம ஸ்மார்ட் ஃபோனு கிரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. மைக்கும் இதில் வந்துடும் மேக்ஸிமம். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த ஹோல்டரு. இதுக்கப்புறம் இந்த ஒரு பிடி ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் ரிமோட்டு. இதில் போத் iOS-க்கும் ஆண்ட்ராய்டுக்குமே இதில் பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம இது வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கேமராவை. நீங்கள் கேமரா தனியாக வச்சுருந்தாலும் உங்களுக்கு இந்த ஸ்டாண்டு வந்து யூஸ் ஆகும். திஸ் இஸ் போத் கேமராக்கும் அப்புறம் வந்து ஃபோனுக்குமே இந்த ஸ்டாண்டு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். மைக் டு ஃபோன், அப்புறம் மைக் டு கேமரா, எல்இடி லைட்டுக்கு சார்ஜ் அதுவும் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனு கிரிப் வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ண நம்மளுக்கு நார்மல் ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்புறம் மைக்குக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இது பண்ணுறதுக்கு 2 கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பரவாயில்ல. இது நான் யூஸ் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து டஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. நம்ம வெளியில் இது யூஸ் பண்ணும்போது இதை நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கனெக்டர் வந்து போத் கேமராக்கும் ஃபோனுக்குமே ஒரு கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஐஃபோனில் இது பண்ணால் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு கனெக்டர் வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் மைக்குக்கு வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் செவரல் ரப்பர் பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பிஞ்சிட்டாலும் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு ஒரு 4-5 ரப்பர் பேண்ட் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதான் மைக்கு. சர்ப்ரைஸாக என்னென்னா ரீசெண்டாக உள்ள மைக் ரொம்ப இறையுதுன்னு சொன்னாங்க. நான் மைக்கு தனியாக வாங்கணும்னு நினச்சேன். பட் ஸ்டாண்டோட வந்தது ரொம்ப சந்தோஷம். இப்போ எல்இடி லைட்டில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ எனக்கு இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து இந்த எல்இடி லைட்டு வந்தது தான். பழைய லைட்டு கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஸோ இதில் எல்லாமே நம்ம பவர்லேருந்து மோட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சார்ஜுக்கு வந்து சி டைப் இது கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டிங்குமே வந்து நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதே வீடியோலேயே உங்களுக்கு வரும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம எல்லாமே ஒரு மாதிரி அசம்பிள் பண்ணிடுவோம். இதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹோல்டர் மாட்டியாச்சு. நம்ம கேமரா வந்து அது எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. லேண்ட்ஸ்கேப்பாக இருந்தாலும் சரி, போர்ட்ரேட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்டபிள் தான். ஸோ மைக்குக்கும் ஒரு ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அசம்பிளிங் வந்து ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. இதே நீங்கள் வந்து இந்த கேமராலாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பக்காவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஃபோனில் யூஸ் பண்ணும்போதே எனக்கு வந்து நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் கேமரா வச்சுருந்தீங்கன்னா அதுக்குமே இந்த ஸ்டாண்ட் வந்து பெட்டர் தான். இந்த ப்ரைஸுக்கு எனக்கு தெரிஞ்சு மோர் தென் எனஃப்னே நான் சொல்லுவேன். மைக் மாட்டுறதுக்கு இவ்வளோ ரப்பர் பேண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ள நார்மலாக நம்ம இன்சர்ட் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரப்பர் பேண்ட் நம்ம மாட்டலான்னு. சப்போஸ் இது பிஞ்சாலும் அவங்க எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 6 to 7 ரப்பர் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் அ சேஃப்டி சைடு.
ஸோ இதை நம்ம இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மைக் வந்து ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம லைட்டும் அசம்பிள் பண்ணிட்டு ஸ்டாண்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் ஒரு 3 to 4 days நான் குக்கிங் வீடியோஸ் நான் எடுத்தேன். அந்த குக்கிங் வீடியோஸ்லாம் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன். எனக்கு வந்து குக்கிங் வீடியோஸுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. விலாகை விட குக்கிங் வீடியோஸ் யூஸ் பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட ப்ராடக்ட் லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 2500 என்னமோ வந்துச்சு. ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. மைக்குமே நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். புதுசாக யூடியூப் ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாமே வந்துடுது நம்மளுக்கு அந்த பட்ஜெட்டில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை வந்து எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலான ஷைவல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக நான் போடுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ. See you on next video. Bye.